ஹாய் ஹலோ மக்களே. கடைசியாக ரொமான்ஸ் கேமர் எபிசோட் நம்பர் 10 என்ன இருக்கும்னா, நம்ம தாத்தாக்கும் பைக்கும் இடையில இருந்த பிரச்சனைலாம் சரியாயிருக்கும். அதே மாதிரி யூக்கும் நாத்துக்கு இடையில வேலையில் ஒரு சில பிரச்சனை வர அவங்க 2 பேரும் அந்த விஷயத்தையும் சரி பண்ணி முன்னோக்கி போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி 2 கப்பிள்ஸுமே ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் கடைசி எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்போ வாங்க எபிசோட் 11 பார்க்கலாம். நான் உங்களையும் நானும் பிஎல் தமிழ். எபிசோட் 11 ஸ்டார்டிங் சீனில் நம்ம பைக் குளிச்சுட்டு வெளியே வர அப்படியே முடிய காய்க்கலான்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரையரை எடுக்கான். எடுத்தவே தெரியாமல் கீழே போட்டுற. இந்த சத்தத்தை கேட்டுட்டு வெளியே நம்ம டிம்மு பரபரப்பாக ஓடி ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்க, இல்லை நான் தெரியாமல் ஹேர் ட்ரையரை கீழே போட்டேன்னு இவன் சொல்லுவான். கொஞ்ச நேரம் இந்த டிம்மும் திருன்னு முழிச்சிக்கிட்டு வெளியே போக மனசு இல்லாமல் அப்படியே அந்த சேரை நீக்கி விட்டு, நான் உனக்கு முடி காய வச்சு தரேன் உட்காருவா அப்படிங்கும்போது கூப்பிட, சரி ஓகேன்னு சொல்லிட்டு பையன் அதில் போய் உட்காந்துறான். அதுக்கப்புறம் ஹேரை ட்ரை பண்ணிகிட்டு இருக்க. அது டைம் ஓரக்கனால நம்ம பை கண்ணாடியில் நம்ம டிம்மை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அப்படியே அவனை ரசிச்சுக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்க. இப்படி நம்ம டிம்மை ஓரக்கனால சைட் அடிச்சிட்டு இருக்க. இதை நம்ம டிம் பார்த்துடுறான். இவன் பார்த்ததுக்கப்புறம் இந்த பை பார்க்காத மாதிரியே அப்படியே கண்ணை திருப்பிட்டு வேறு எதையும் பார்த்துட்ருக்கான். ஆனால் இதை பார்க்கும்போது நம்ம டிம்முக்கு ஒரே ஹாப்பியாக தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் நல்லா காய வச்சதுக்கப்புறம், நான் முடிய காய வச்சுட்டேன், நான் இன்னைக்கு இவோட வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இதை நம்ம பையன் கிட்டான் அப்படிங்கும் போது திருச்சிக்கிட்டே மண்டியாட்டான். கிட்டத்தட்ட 2 பேருமே இன்னமும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேட் பண்ண போகிற மாதிரி, டேட்டிங் கேட்குற மாதிரி, அப்படியே ஓரக்கனால பார்த்து லவ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. டிம்மும் வெளியே இவன் டோரை சாத்திக்கிட்டு அந்த டோர் மேலேயே சாஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. உள்ளாடி பையன் அதுக்கேற்ற மாதிரி இந்த டிம் போன வெளியே பார்த்துட்டு இவனும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். 2 பேரும் நல்லா வெக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ தான் திரும்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாதிரி. இங்கே கட் பண்ணோம்னா, நாத்தும் இவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க. அப்போ யூக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா டிம் தான். இந்த பையன் டிம்மோட நம்பர் எப்படி சேவ் பண்ணியிருக்கான் பாருங்களேன். உனக்கு தெரியும் யாரை கேட்டவன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே கட் பண்ணி இவன் டோரை திறந்து விடுறான் டிம்முக்காக. டிம் டோரை திறந்து விடுறான்னு கேட்டிருப்பான் போல இருக்கு. டோரை திறந்து அடுத்த நிமிஷம் நீ ஏன் பையோட வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு கேட்க, அங்கே ஸ்டே பண்ணாமல் இருக்கிறதுனால தான் ஆல்ரெடி இங்கே 2 பேருக்குள்ளாடி கெமிஸ்ட்ரி தாண்டவும் மாடிட்டு இருக்குது. இதுக்கு மேலே அங்கே இருந்தேன் எல்லா விஷயமும் கை நழுவி போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிட்டு உள்ளாடி போக, அப்படி கை நழுவி போனாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கா. டேய் உனக்கு தெரியாது, கை நழுவிலாம் விடக்கூடாது. ஆல்ரெடி எங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எந்த இதில் போயிட்டுருக்குன்னே தெரில. இதில் இன்னொரு பிரச்சனையே நான் சேர்த்துக்க விரும்பலன்னு சொல்ல, இது பிரச்சனையா என்ன? நீ அவனை லவ் பண்ணுற, அவன் உன்னை லவ் பண்ணுறான், அவ்வளோதான விஷயம்னு கேட்க, டிம்மு ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு, பைய பொறுத்தவரை லவ் வேற, செகண்ட் சான்ஸ் கொடுக்குது வேற, 2 வேறன்னு சொல்ல, இதுக்கு என்னன்னா அப்படின்னா இப்போ நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லி பை பின்னாடி சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் கரெக்டானு கேட்க, கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படிங்கும்போது இவன் சொல்லுவான். சரி ஒரு வேலை உன்ன மாதிரி 4 பேர் பையன் துரத்தி அதுக்கப்புறம் பைக்கு அவங்களுக்கும் செட் ஆகி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நீ குதிர்க்க ஒரு கேள்வி கேட்க, உடனே இந்த டீம் பையும் அடிச்சுக்கிட்டு உன் வாய் எங்கேயாச்சும் போய் கழுவிட்டு வா, ஆல்ரெடி ஆள் போட்டிக்கு இல்லாமையே நான் படாத பாடுபட்டுருக்கேன், இதில் இவன் போட்டிக்கு வேறு ஆளை கூட்டிகிட்டு வரானாமா அப்படிங்கும்போது சொல்லிட்டு இருக்கான். சரி இதெல்லாம் விடு, இப்போ நீ என்ன நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, உடனே இந்த டிம்மை சிரிச்சுக்கிட்டே நான் அவனை திரும்ப மேரேஜ் படிக்கணும்னு சொல்ல, என்னது அது நடக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கா. எனக்கு தெரில, ஆனால் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் ஃபஸ்ட் டைம் என் கூட சைன் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு, அவன் தான் என்னோடய ஃபேமிலியாக இருக்க போகிறான், அவன் தான் என்னோடய பார்ட்னராக இருக்க போகிறான் லீகலாகவும் எப்போவுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனால் அப்படிங்கிற மாதிரியும் குழம்பிக்கிட்டே நம்மளால் ஒரே ஆளுங்களை திரும்ப மேரேஜ் பண்ணிக்க முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, டிம்முக்கு பதில் இல்லை. ஆனால் 2 பேருக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம எப்படா திரும்ப லவ் பண்ணவங்கள மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பெருமூச்சை வரி இழுத்து விட்டுட்டு டயர்டாகி 2 பேரும் சோஃபாவில் சாஞ்சிக்கானுங்க. எவ்வளோ நம்ம டிம்மை படுக்க வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக பெட்டில் போய் நம்ம நாற்று பக்கத்தில் படுத்துக்கான். நாற்றும் திரும்பி இவ கட்டி பிடிச்சிக்க, இவ அப்படியே நம்ம நார்த்தோட கையை தூக்கி ரிங் ஃபிங்கர் இருக்குல்ல அதுக்குள்ளாடி இவன் கையை விட்டு அளந்து அந்த மோதிரத்துக்கு அளவு எடுக்க மாதிரி எடுத்துகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட நீயான் தீல நம்ம தீ பீச்சுக்கு ரிங் வாங்குறதுக்காக அவன் கையை அளந்துருப்பானே அந்த மாதிரி அளந்துக்கான். அளந்து அந்த சைஸை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். ஆள் மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான் போல இருக்கு. அடுத்த நாள் காலையில் இவன் நாற்று கிளம்பிட்டு இருக்கா. ஆனால் இந்த இவுக்கு ரியாக்ஷன் சரியே இல்லை.
இப்படி யூ ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம நார்த்தும் யூ பேர் சொல்லி கூப்பிட, ஆனால் யூக்கு காதை கேட்க மாட்டேங்குது. ஒரு தடவை அழுத்தி சொன்னதுக்கப்புறம் தான் யூக்கு வந்து தெரியுது. என்ன அப்படிங்கிற மாதிரி யூ கேட்க, ஆமாம் நீ ஆடே சரியில்லை, எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, எதனாலும் என்கிட்ட போய் மட்டும் சொல்லாது சரியா? ஆமாம் நீ ஏதாச்சும் ஈவெண்ட்டுக்கு ஐடியா யோசிச்சுட்டு இருக்கியா என்ன? மேனேஜ்கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்கினு தானே யோசிக்க, எனக்கும் ஐடியாவை சொல்லலாம்லான்னு கேட்க, இதுக்கு யூவா நான் மேரேஜை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. என்னது மேரேஜா? நீ நம்மளோட ஈவெண்ட்டை டெக்கரேஷன் டிபார்ட்மெண்ட் கூடால சாத்து வச்சு பண்ணலான்னு யோசிக்கிறியா என்ன? அப்படிங்க மாதிரி இவன் பிஸ்னஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். இவன் மேரேஜை பற்றி உங்களோட மேரேஜை பற்றி பேசுகிறான்னு நாத்துக்கு வந்து சுத்தமாக வந்து புரிய மாட்டேங்குது. யூ பதிலுக்கு நீ நம்ம மேரேஜ் பற்றி என்ன யோசிக்கன்னு கேட்க, மேரேஜ் பற்றினா எனக்கு தெரிஞ்சு ஒரு கவனு தோணலை. ஏன்னா நம்ம ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது வேறு, நீ கொடுக்கக்கூடிய ஐடியா வேறு, இது ரெண்டையும் கொலாபரேட் பண்ணோம்னா ஒரு கவன் எனக்கு தோணலை, எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படிங்க மாதிரி சொல்லுங்க. திரும்பவும் நிஜமாவா கொஞ்சம் கூட இல்லையா அப்படிங்க மாதிரி கேட்க, இதுக்கு நார்த் என்னை பொறுத்தவரை மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு லீகலான ப்ராசஸ் தான், அது ஒரு ரொமான்டிக்காக இல்லாத ஒரு விஷயம். என்ன இதை பற்றி பேசணும், இதை ஒரு ஐடியாவாக நீ கொடுக்கணும்னு நினச்சேன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணின்னு எதிர்பார்க்காத சரியான்னு கேட்க, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிக்கேன். இன்னுமே இந்த நாட்பை இலக்கியமே மேரேஜு இவங்க மேரேஜை பற்றி தான் கேட்டான்னு வந்து புரியலை. அங்கே கட் பண்ணி நம்ம பையன் பார்த்தோம்னா அவன் இப்போ தான் ஃபஸ்ட் டே ஒர்க் பண்ண வந்திருப்பான் போல் இருக்குது. அவன் டேபிள் மேலே வேறு ஒரு பெரிய புக்கே இருக்க, இவனை அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து, நான் இப்போ தான் வந்து கம்பெனிக்குள்ளாடி நுழைஞ்சிருக்கேன், நான் இன்னும் சிஇஓ வாட்டு வந்து பொறுப்பேற்று போகலை அப்படிங்கிற மாதிரி உனக்கு தெரியும் தானேன்னு சொல்லிட்டு யாருக்கும் மெசேஜ் அனுப்பேன். யாருக்கு? டிம்முக்கு தான். ஐயா அந்த பொக்கே என்னோடது இல்லைன்னு சொல்ல, என்னது உன்னோடது இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ தான் யார் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு கார்டு எடுத்து பார்க்கான். அதில் ஃப்ரம் கே அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்க. அப்போ டோரை வேறு யாரை வந்து தட்டுற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம குயே தான், நம்ம பையோட ஃப்ரெண்டு. இந்த பையன் தான் வந்து அனுப்பியிருப்பான் போல இருக்குது. எனக்கு தெரியாது உனக்கு பிடிக்கும்னு அப்படின்னு இவன் சொல்லிட்டு வர, பையன் இதை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் டிம்மை காணிக்கணுமே, டே பையி இடையில டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பாதிலேயே கலத்தி விட்றாத, திரும்ப ரிப்ளை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபோனை பார்த்து கத்திட்டு இருக்க. ஆனால் அங்கேருந்து ரிப்ளை வந்த மாதிரி தெரியலை. ஏன்னா ஆள் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் பேசிட்டு பிஸியாக இருக்கான். அதனால் டிம்மு டைரெக்டாக இவங்க கால் பண்ணி, நீ வேலையில் தானே இருக்க, இந்த பைக்கு யாரோ ஒருத்தன் ரோஸ் புக்கே அனுப்பியிருக்கான், அவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கான். இங்கே நம்ம பை என்னன்னா, ரோஸ் புக்கே தான் என்ன வெல்கம் பண்ணதுக்கு அனுப்பணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன் உனக்கு இது பிடிச்சிருக்கு தானே, அப்படின்னா எனக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அங்கே டோர் தட்டாமல் யாரும் டோர் திறந்துட்டு விளையாடி வர, பொதுவாக இப்படி வரது யார்? நம்ம நார்த்தாக தான் இருக்கும், நார்த்தையும் தான். இதை நம்ம பை பார்த்துக்கிட்டு இத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டு டோரை தட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு கத்தாதுக்கு வர, இந்த நாற்று நிறுத்திக்கிட்டு நான் கண்டிப்பாக சொன்னேன் அடுத்த தடவை டோரை தட்டிட்டு தான் வருவேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சுண்டு விரலை வந்து காணிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த யூ அப்படியே நாற்றை தட்டிட்டு இடே கேளு யாரோடது அப்படிங்கிற மாதிரி வந்து அடிச்சிட்டு இருக்கேன். நாத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி, வாவ் புக்கே இவ்வளோ அழகாக இருக்குது, ஆமாம் குயே நீனா இந்த புக்கே வந்து பைக்கு கொடுத்தேன்னு கேட்க, அவனா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவேன். இந்த பக்கம் பையன் என்னன்னா, பொதுவாக யாருமே ரெட் ரோஸஸ் வச்ச புக்கே எல்லாத்தையுமே கங்க்ராச்சுலேஷன் பண்ணதுக்கு மட்டும் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இழுக்க, இந்த பக்கம் திரும்பியும் கிட்ட இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல, சரியா இருந்த மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் இந்த குயை என்னன்னா அந்த பொக்கையை எடுத்து பாய்கிட்ட கொடுத்து, உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல, அது வரைக்கும் போதும், எதுக்காக நீ ரெட் பொக்கே கங்க்ராச்சுலேஷனுக்கு தான் கொடுக்காங்கலாம் யோசிக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நார்த்து இன்வெஸ்டிகேஷன் வேலையில் டிடெக்டிவ் வேலையை பார்க்கணுன்னா தெரியாமல் தானே ஃபோட்டோ எடுக்கணும், ஆள் என்னமோ ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்க வந்திருக்க மாதிரி பச்சைக்குன்னு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். இது இவங்க ரெண்டு பேர் திரும்பி பார்த்தோன்னே, அது இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கா, எதிர்காலத்தில் இதே மாதிரி ஒன்று வாங்கணுன்னா எனக்கு உதவும்ல, அதான் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுங்க ரெண்டா அப்படியே மண்டியாடிட்டு இருக்காங்க. உடனே இந்த குயை அப்படியே நம்ம பைக்கு பக்கத்தில் போயின்னு அவனோட இடுப்பில் கை வச்சுட்டான்னு நினைக்கி இப்படி வச்சுக்கிட்டு, சரி அப்படின்னா கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விடுன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோட்டோ எடுக்கான். இவனுக்கு அடுப்பில் டிம்முக்கு அனுப்பான். ஆல்ரெடி டிம்மு பக்கத்தில் வந்து பார்த்தாலே வந்து கடுப்பாவான். இதில் இந்த குயை இருக்கிறத பார்த்துட்டு, அடே உன் கை இங்கே இருக்குது, அவன் இடுப்பிலையா இருக்குது, இவ்வளோ தைரியம் உனக்கு, பையோட இடுப்புக்கு மேலே நீ கை வைப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனால அங்கே போய் கத்த முடியாமோ ஃபோனை பார்த்து சரியாக டென்ஷன் ஆகிட்டு இருக்க. கரெக்டாக வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஆள் பிரேம் தான், டேய் நீங்கள் என்ன பண்ணுற, எப்படி உள்ளாடி வந்தேன்னு கேட்க, அதுவா வெளியே ஒரே டிராஃபிக்கு, கேடுக்கு வேறு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணுமா, அதான் இந்த வீட்டுக்குள்ளாடி நுழைஞ்சிட்டேன்னு சொல்ல. ஆமாம் இது வீடுன்னு நினச்சி இல்லாட்டி பப்ளிக்கில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டேஷன் நினச்சியா, நீ அடிக்கடி வந்து பாத்ரூம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவங்கத்த
ஆல்ரெடி மனுஷன் வந்து ஒரு மோசமான நாளில் படாத பாடுபட்டுட்டு இருக்கான்னு இந்த டீம் புலம்பிட்டு இருக்கான். பிரேம் பக்கத்தில் போய், ஆமாம் நீ இந்த அளவுக்கு டென்ஷனாக யாரா காரணம்னு கேட்க, இவன் உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்து நீட்டுங்க. ஆஹா, என்ன இது பையோட புது பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, ஆமாம் உன் மண்டை அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, இந்த குயே இருக்கானே இவனுக்கு ஆல்ரெடி பை மேலே ஒரு கண் இருந்து இப்போ நான் இல்லாதப்போ அவன் வந்து பைக்கு மேலே ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்கான்னு சொல்ல. ஆ, ஒரு வேளை நான் வேறு பை மேலே கண் வச்சுருந்தேன்னா நான் கூட இந்த மாதிரி தான் அவன் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் மூவ் எடுத்து வச்சுருப்பேன். இப்படி பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் மூவ் எடுத்து வைக்கும்போது அது 80% சக்ஸஸை கொடுக்கும் நீ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல. உடனே இந்த டிம்பரவன் அடிச்சுக்கிட்டு, ஆமாம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனு, ஆல்ரெடி மனுஷன் படாத பாடுபட்டுட்டு இருக்கான், இது எனக்கு என்ன ஹெல்ப், நான் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்லான்னு சொல்ல. லூசு பையலே, அவனுக்காக வெயிட் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ தானே அவனை ஏமாத்தின, இப்போ அவன் தான் ஃபஸ்ட் மூவ் எடுத்து வைக்கணும்னு சொன்னால் அவன் எப்படி வருவான்னு கேட்கான். நான் ரெடி ஆகுதுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இந்த டீம் சொல்ல, என்னத்தை ரெடி ஆகுதுட்டு வெயிட் பண்ணுறது, அட லூசு பயலேன்னு சொல்லிட்டு நீ தானே வந்து அவனை ஏமாத்தின, உனக்கு மேலே தான் அவனுக்கு நம்பிக்கையே இல்லையே, பைக்கு போனால் நம்பவே முடியாத ஒரு நிலைமையில இருக்கான், ஆனால் நீ தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லி நம்பிட்டு இருக்க, அப்போ நீ தானே ஃபஸ்ட் மூவ் எடுத்து வச்சு அவன்கிட்ட போய் பேசி திரும்ப பை கூட சேர வெளியே பார்க்கணும், பை எப்படி உங்ககிட்ட வருவான் அப்படிங்கிற மாதிரியுமே கேட்கான். இந்த டீமுக்கு அப்போ தான் வந்து குறைச்சிருக்கும் போல இருக்குது. ஏன்டா லூஸு இப்போ வந்து சொல்லுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்லுங்கன்னு கேட்க இந்த பிரேமா ஆய போய் சாஞ்சிக்கான். கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு திரும்பி பிரேங்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கேன், ஒரு வேளை இப்போ நான் பையை போய் அப்ரோச் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அது ஒரு மாதிரி ரூடாக இருக்குமான்னு கேட்க, இவன் திரும்ப அவனோட நாடியை பிடிச்சிக்கிட்டு உனக்கு என் பேருக்குள்ளாடி போகிற அளவுக்கு தைரியம் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கான். உண்மை சொன்னால் நம்ம டீமுக்கு அந்தளவுக்கு தைரியம்லாம் இல்லை, அதனால அவனும் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணேன்னு தெரியாமல் மண்டை காஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கான். சரி அதை விடுங்க, இப்போ இவங்க 2 பேரும் இவங்க பிஸ்னஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு யாரும் டோரை தட்டுறாங்க, உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டோமா பை சொல்ல, யாருன்னு பார்த்தா நார்த்தும் இவன் தான். 2 பேரும் உள்ளாடி வந்துட்டு, அது நாங்கள் 2 பேரும் இந்த வாடகை விடுறதெல்லாம் இருக்குல்ல அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலான்னு நினச்சோம், அப்படி தானே யூ அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் ஆமாம் ஆமான்னு மாட்டியாட்டான். சரி உள்ளாடி வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்ல, 2 பேரும் இவங்க 2 பேர் பின்னாடி போய் நைட்டு குருன்னு பார்க்காங்க, பார்த்தியா இன்னும் க்ளோஸாக இருக்காங்க, நம்ம வேலையை காட்டணும்னு சொல்லிட்டு 2 பேரும் சைடில் இருந்து சேரை வந்து இழுத்து விட்டு பிரித்து விட்டுறாங்க ஆளுங்களை. இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நாட் வேற நம்ம குயிட்ட சொல்ல, நான் உங்களோட மாலில் வந்து ஒரு பூத் வைக்க போகிறேன், அதுவும் வீடு வைக்கிறதுக்கான ஒரு பூத்துன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த நாத் கேட்டுட்டு, என்னது மாலில் வீடு விற்கிறீங்களா, இது எப்படி சாத்தியம்னு நீங்கள் கேட்க, உடனே குயே என்னன்னா, நாங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கூட தான் விற்றுட்ருக்கோம், அதெல்லாம் நல்லா தானே சேல்ஸ் ஆகுது, இந்த வீடு நல்லா சேல்ஸ் ஆகும் மாதிரியுமே பேசுங்க. ஆனால் நார்த்து வீடெல்லாம் இப்போ யாருமே வாங்குறது இல்லையே, எல்லாருமே இப்போது அப்பார்ட்மெண்ட் தானே வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல, இதுக்கு இவன் சிரிச்சுக்கிட்டு, பொதுவாக இந்த மாதிரி கேள்வியை யாராச்சும் என்கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இழுக்க, ஆப்போசிட்டில் உட்காந்து இந்த பையன், வேண்டாம் வேறு ஏதாச்சும் நல்ல எக்ஸாம்பிள் இருந்தால் சொல்லு, இந்த எக்ஸாம்பிளை விட்டுறேன் ப்ளீஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவனும் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கான். என்னடா இங்கே நடக்குதுன்னு நம்மளும் பார்க்க, உடனே இந்த குயோ ஒரு பால் எடுத்துக்கிட்டு, இது ஒரு டென்னிஸ் பால், இந்த பாலை நான் உன்கிட்ட பாஸ் பண்ணுவேன், நீ இதை வந்து கேட்ச் பிடிக்கணும், அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த பாலை நீ வந்து கீழே போடக்கூடாது, இது மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு ரூல் அப்படிங்கும்போது வந்து சொல்லிட்டு, இவன் நார்த்து குயன்னு சொல்லிட்டு 3 பேரும் பாலை பாஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே நார்த்துக்கு புரியலை, பாலை பாஸ் பண்ணி விளையாடுமா, இதுக்கும் அந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம்னு இவன் கேட்க, ஆனால் இந்த குய்யை வந்து நம்ம யூட்ட பால் போடும்போது அவனால் ஒழுங்காக கேட்ச் பிடிக்க முடியல, ஒரு மாதிரி இந்த இடம் சுருங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அதனால இவனா துள்ளி வந்து பிடிக்க முடியாத மாதிரி இருக்குது. ஏன் என்ன சொல்லலாம்னா, பார்த்தீங்களா ஒரு டென்னிஸ் பாலை ஒரு சின்ன இடத்துக்குள்ளாடி நம்ம தூக்கி போட்டு விளையாடும்போது இடம் குட்டியாக இருக்கும்போது நம்மளால் நிம்மதியாக வந்து விளையாட முடியல, அது மாதிரி எரிச்சலாக இருக்குல்ல, ஒரு வேளை இந்த இடம் ரொம்ப ஸ்பேசியஸாக பெருசாக இருந்ததுன்னா அப்போ எல்லாமே மாறும்லன்னு சொல்லிட்டு இதோட நல்லா ஸ்பேஸாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துன்னு திரும்ப இவங்கெல்லாம் பால் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. முன்னாடி இவ்வால பாலே பிடிக்க முடியாமல் இருந்திருக்கும், இப்போ காலால் தட்டி விட ஒத்த கையால் பிடிக்கதானு சொல்லிட்டு 3 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்க. இப்போ திரும்ப இந்த குய் என்ன சொல்லாம்னா, இதுதான் வந்து வித்தியாசம், ஒரு சில நேரம் நம்மளை அறியாமையே இடம் ஜாஸ்தியாக இருக்க இடத்துல நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னா அப்பார்ட்மெண்ட்டோட வீடு தான் வந்து ஜாஸ்தி ஸ்பேஸ் இருக்கக்கூடியது, ஸோ வீடு தான் வந்து அப்பார்ட்மெண்ட்டை பீட் பண்ணணும்னு சொல்ல, இந்த நாத்து இதை கேட்டுட்டு நான் ஒத்துக்கிறேன், அப்படின்னா எனக்கு ஒன்று புக் பண்ணிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பார்த்தியா ஒரு நிமிஷத்தில் நான் ஒரு வீட்டையே விற்றுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், சரி இது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பையை பார்த்துட்டு,
இந்த பாலை மட்டும் கேஷ் பண்ணி பை இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொல்ல பை வேணான்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஒரு பால் தானே சும்மா புடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குயை போடுக்கான். ஆனால் அதை பிடிக்கலான்னு போனப்போ பை வந்து கீழே விழுந்துடுறான். அவனுக்கு அடி வேறப்பட்டிருக்கும் போல இருக்கு. உனக்கு எங்கேயாச்சும் வலிக்குதா என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பக்கத்தில் கேட்க எனக்கு கால் லைட்டாக சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பை சொல்லலாம். எங்க நான் பார்க்குறேன் காலை காலின்னு சொல்லிட்டு சீரியஸாக இந்த குயை வேற அவன் காலை போய் பார்த்துட்டு இருக்க. இது எதுவுமே சரிப்படுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நாற்று நம்ம குயை தள்ளிட்டு நான் பார்க்குறேன் தள்ளுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறான். என்னடா இது இவன் இப்படி சீரியஸாக நம்ம டீமுக்கு இந்த அளவுக்கு இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுறானேன்னு நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம். ஆனால் தான் இல்லை ஆள் நம்ம குயை வந்து பையை தூக்கிட்டு வர்றது அழகாக ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் தாவி எடுத்துகிட்டு இருக்கான்னு வச்சுப்போமே. இப்படி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுக்கிட்டு நம்ம டீமுக்கு அதெல்லாம் ஃபோட்டோவையும் அனுப்பிட்டு எனக்கு வந்து கால் சுளுக்கு பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு யூதான் பையை தூக்கிட்டு வரதா இருந்து ஆனால் எனக்கு அது கொஞ்சம் ஜெலஸியாக ஃபீல் ஆச்சா. அதனால தான் நான் வந்து குயவே தூக்கிட்டு வரட்டும்னு விட்டுட்டேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிவிட இதை பார்த்துட்டு இருந்த டீமுக்கு சரியான டென்ஷனு. முக்கியமாக அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆள் பொங்கி எழுந்து குடுகுடுன்னு வீட்டில் இருந்து எம்பையில் தான் போய் நிற்கா. நின்னா போதுமா உள்ளே போகிறதுக்கு ஏதாச்சும் வேணும்ல. அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஸ்டாஃப் வேறு சார் நீங்கள் ஒரு விசிட்டர்னா உங்களோட பேர்ட்ஸ் எங்களுக்கு தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் பேக்கெட்டெல்லாம் விட்டு தேடி பார்க்கான். இவன்கிட்ட கார்டு இல்லை. அது நான் கார்டை வந்து மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு காப்பி இருக்குது அது போதுமான்னு இவன் கேட்கான். இதுக்கு ஸ்டாஃபு இல்லை சார் சாரி எங்களுக்கு கார்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க இதுக்கு இவனுக்கு என்ன பதில் சொல்லன்னு வந்து தெரில. என் பதிலுக்கு என்ன பண்ணானா நான் இருக்கேன்ல நானும் பையும் அதாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இழுத்துட்டு இருக்க என்ன பண்ணன்னு தெரியாமல் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் அவனோட கெஸ்ட் தான் அவனை வில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி. யாருன்னு பார்த்தா தாத்தா தான். தாத்தாவை பார்த்தோன்னே நம்ம டிம் வேற மரியாதையாக குனிஞ்சு தாத்தாக்கு வணக்கம்லாம் வைக்க பக்கத்தில் ஸ்டாஃப் வேற சாரி சார் உங்களோட கெஸ்ட்டுன்னு எனக்கு வந்து தெரியாது. நான் இப்போ தான் இந்த இடத்துக்கு புதுசாக வேலை பார்க்க வந்திருக்கேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல தாத்தா அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம டிம்மை கூப்பிட்டுட்டு உள்ளாடி போகிறாரு. தாத்தாவும் டிம்மும் ஒன்றா லிஃப்ட்டுக்குள்ளாடி போகிறாங்க. டிம் என்னன்னா தாத்தா கிட்ட என்னை உள்ளே விட்டதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடியுமே பண்ண விஷயம் எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து மன்னிப்பு கேட்கான். ஆனால் தாத்தாவா ஏதோ ஒரு லிஃப்டில் ஏதோ ஒரு மாதிரி ஒரு மன்னிப்பு இதெல்லாம் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆமாம் நீ பைக்கூடால உன்னோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டியா என்னன்னு கேட்க இதுக்கு இவன் நான் இவன்ட்ட ஒரு செகண்ட் சான்ஸ் கேட்கலான்னு இருக்கேன். இந்த முறை கண்டிப்பாக நான் இவனுக்கு உண்மையாக இருப்பேன். நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த அவனுக்கு ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்ல இதுக்கு தாத்தா என்னன்னா சரி நீ பைக்கிட்ட நீ அவனை லவ் பண்ணுற எல்லாமே ப்ரூவ் பண்ணிடுவோம் ஓகே என்னோட நம்பிக்கையை நீ எப்படி திரும்ப வாங்கிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி தாத்தா கேட்காரு. இவனுக்கு பதில் இல்லை திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். உனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா அது என்னன்னு சொல்லி தாத்தா கேட்க என்னோடய ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படின்னா உன்னோட ஃபேமிலியை என்னை மீட் பண்ணி கூட்டிகிட்டு வா. இந்த முறையாச்சும் ஒழுங்காக உன்னோட உண்மையான ஃபேமிலியை கூட்டிகிட்டு வா ஏமாத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் லிஃப்ட்லேருந்து வெளியே போவேன். டிம்முக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா தாத்தா ஒரு க்ரீன் சிக்னலை காட்டிட்டு போகிறாருல்ல. இப்போ எங்கே கட் பண்ணி பைய காமிச்சோம்னா தயவு செய்து இந்த டென்னிஸ் பால் மெத்தடை மாற்றிட்டு வேத்தாச்சும் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கலாம்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு பேசிகிட்டு இருக்க. யாரோ டோரத்துட்டாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு பை சொல்ல யாருன்னு பார்த்தா டிம் தான். டிம்மு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பை ஷாக்கிங்க கேட்க இதுதான் மெசேஜ் பண்ணா உனக்கு காலைல சுளுக்கு பிடிச்சிருச்சுல நான் ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா இப்போ நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்ருக்க. பக்கத்தில் இருந்த குயன் என்னன்னா நான் ஆல்ரெடி அவனுக்கு காலைல ஆயில்மெண்ட் போட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நீ ஓகேவா நான் வேணா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிம்மா அவனை அப்படியே கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்க்க இதுக்கு பை நீ ஓவலாக தான் ரியாக்ஷன் கொடுக்கண்டா நான் இப்போ ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் குயே வேற நம்ம கல்டிட்டி டின்னருக்கு டைம் ஆச்சுல நம்ம டின்னருக்கு போவோமா அப்படிங்கிற மாதிரி பையை பார்த்து கேட்க என்னது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்க எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி டீம் கேட்க நாங்கள் டின்னரில் ஓக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இவன் நாத்தம் கூட அங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பை சொல்லுதான். அப்படின்னா நானும் வரேன்னு சொல்லி இவன் சொல்ல நீலாம் ஒன்று வரேன்டா நாங்கள் எப்படியும் ஒர்க்கை பற்றி தானே பேச போகிறோம் உனக்கு அங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம டீம் இந்த இடத்துல இந்த குயை வந்து கட் பண்ணி விட ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பை வேறு டாட்டா பாய் சீ போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் டிம்மாலே இருக்க முடியுமா முடியாது. ஒன்றும் நடந்து போகணுமா ஒழுங்கா நான் உன்னை சப்போர்ட் பண்ணி உன்னை கைத்தாங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம பையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா நான் அதை பார்த்துக்கிறேன் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த குயை கையை பிடிச்சிக்கான். இது 2 பேரும் வாசல் வரைக்கும் 2 பேரும் மாறி கையை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டே தான் வராங்க. வாசலில் வந்து நின்னதுக்கப்புறம் நான் தானே உன்னை பார்த்துக்கணும் இவன் எதுக்கு இங்கே நிற்கான் அப்படிங்கிற மாதிரி டீம் கேட்க ஏன் நான் அவனை பார்த்துக்கிட்டா என்ன நான் தான் அவனை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி குயை சொல்ல நீ வாயை மூடுறியா அப்படிங்கிற மாதிரி டீம் சொல்ல நீ ஃபஸ்ட்டு வாய முடியா நாங்கள் 2 பேர் தான் இன்னைக்கு ஓக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நீ தான் குறுக்கால தேவலாமல் வந்து நுழையிறேன்னு சொல்லிட்டு இந்த குயை சொல்ல
இப்படி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு சென்டரில் நின்று நம்ம பைக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. 2 பேரும் வாய் மூடுறீங்களா? ஏன் எனக்கு தனியாக நடந்து போய்க்க தெரியாதா? 2 பேரும் கையை விடுங்க, நானே என்ன பார்த்துக்கின்னு சொல்லிட்டு அவன் போகலான்னு போகிறான். ஆனால் 2 பேரும் கையை விட மாட்டேங்காங்க, மாறி மாறி முறைச்சிட்டே நிற்க. உடனே இந்த பை திரும்பி டிம்மை பார்த்து முறைக்க, சரி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டிம் வந்து கையை எடுக்க, இந்த பக்கம் இந்த குயைக்கு சிரிப்பை பார்க்கணுமே, பார்த்தியா அவன் ஏன் ஃப்ரெண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கான். உடனே இந்த பை திரும்பி நம்ம குயை பார்த்து வந்து முறைக்க, இப்போ நம்ம டிம்முக்கு அவன் ஏன் ஆள்றா அப்படிங்கிற மாதிரி இவன் அவனை பார்த்து வந்து லுக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் உள்ள கூட்டிட்டு இருக்க. சென்ட்ரல் என்ன நம்ம பை அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போக, ஃபாலோ பண்ணிகிட்டே நானாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம நார்த்தும் போக, அந்த இடத்துல இவங்க 3 பேரும் முழிச்சிட்டே நிற்காங்க. அதுக்கப்புறம் இந்த குயிவன் போயிடுறான். இவன் போனதுக்கப்புறம் இவவும் போகலான்னு போக, இவவும் பிடிச்சி நிறுத்தி வச்சுக்கிட்டு, இதோ பாரு, இனி நீ தான் பை அவன் போகிற இடத்துக்குலாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும். முக்கியமாக அந்த குயே இருக்கானே, அவனை பைக்க பக்கத்துலேயே வந்து போகக்கூடாது சரியா? அப்புறம் பையை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண விடாத. அதையும் மீறி அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணான்னு வச்சுக்கோயேன், நீ தான் அவனை பத்திரமா அவன் வீட்டில் கொண்டு அவனை விடணும், ஓகேவா? அப்படிங்கன்னு சொல்லிட்டு இவன் அடுக்கடுக்காக காரணத்தை ஏற்றிக்கிட்டே போக, இதை கேட்டுட்டு இவ்வளோ காரணம் வைக்கிறியே, பேசாமல் நீனே அந்த டோர் வாசலில் வந்து அவனை பார்த்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான்னு வந்து கேட்கான். ஆஹா, நல்ல ஐடியா, உன் கீ கார்டை கொடுன்னு சொல்லி இவன் கீ கார்டை வந்து வாங்கிட்டு, டே மச்சான், உன்னை தான் நம்பியிருக்கேன், எப்படியாச்சும் பத்திரமா ஆளை பார்த்துக்கோ, அந்த குயில்கிட்ட சேர விட்டுறாது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ உரமுறையெல்லாம் சொல்லி வந்து கூப்பிட்டு இவ்வளோ தயார்படுத்தி அனுப்பிவிட, இந்த பக்கத்து டின்னரில் பார்க்கணுமே, பை சொன்ன மாதிரி வேலையை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஆனால் குயே இதை பார்த்துட்டு டின்னருக்கு வந்திருக்கும், இப்போவும் வேலையை பற்றி பேசுன்னு சொல்ல. ஆனால் நீ டின்னரில் வேலையை பற்றி பேசணுன்னு தானே சொன்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பை கேட்டா, அந்த வேலை தானே, அதை பொறுப்பு பார்த்துக்கலாம், இவ்வளோ தான் வேலையை பற்றின விஷயம், இதுக்கு மேலே நீ வேலையை பற்றி பேசக்கூடாது சரியா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னன்னா, நிஜமாக சொல்லினார்த்து, இதே மாதிரி உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் ஜலசாகி செத்து போயிடுவேன் பார்த்துக்கோ, இவன் ரொம்ப ஓவராக பண்ணுறான்னு சொல்ல. இந்த பக்கம் அர்த்தம், ஆமாம் இவன் பண்ணுறதுலாம் எப்படி தான் இந்த பைக்கு வந்து புரியாமல் இருக்கு, நீ எனக்கு புரியலை, பை இன்னுமே அவனை ஒரு ஃப்ரெண்டாக அவன் இவனை அப்ரோச் பண்ணுறான்னு தெரியாமல் தான் வந்து இருக்கான் அப்படிங்கும்போது சொல்லிகிட்டு இருக்கான். குயே நாத்தையும் வீட்டையும், ஆமாம் நீங்கள் ரெண்டு டேட் பண்ணுறீங்களா என்னன்னு கேட்க, இதுக்கு வந்து பதறான். ஆனால் பக்கத்தில் இருந்த நார்த்து அப்படியே ஆறுதலாக தைரியமாக நம்ம இவோட கைக்கு மேலே இவன் கையை வச்சுக்கிட்டு நாங்கள் டேட் பண்ணுறோன்னு சொல்ல, குயே ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்க. இதை நாட் பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் கேள்வி இருந்தாலும் நீ கேட்கலாம், என்னோட முகமே வந்து பாதி விஷயத்த சொல்லுது, உனக்கு ஏதோ ஒன்று கேட்கணும்னு தோணுதுன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேணும். அவன் உன்னை ஏமாத்திருக்கான், இருந்தாலும் எப்படி உன்னால் திரும்ப அவனை நம்ப முடிஞ்சுன்னு கேட்க, உனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு நீ சொல்லண்ணா அப்படிங்கும்போது வேறு சொல்லுவான். இதுக்கு நம்ம இவன் திரும்பவும் திரும்ப முழிச்சிட்டு இருக்க. அவன் கொஞ்சம் பதட்டமாக வரான். ஆனால் பக்கத்தில் இருந்த நார்த்து அவனோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, பரவாயில்ல நான் பதில் சொல்லேன்னு சொல்லிக்கிட்டே, இவன் நிஜமாவே அவன் மாறிட்டான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறான், அதனால தான் நான் அவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல, நிஜமாவே மன்னிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருந்தா அப்படிங்கும்போது குயே கேட்கான். சுத்தமாக இல்லை, நான் மன்னிக்கிறது ஈஸின்னு சொல்லவே மாட்டேன், அவன் தப்பு பண்ணான் தான், இருந்தாலும் அவன் தப்பு எல்லாத்தையுமே அவன் கரெக்ட் பண்ணி வந்து ட்ரை பண்ணான், அதனால தான் நான் அவனை வந்து மன்னிக்கணும்னு நினச்சேன். உண்மையை சொல்லணும்னா நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது மன்னிக்கிறத தவிர வேறு ஏதாச்சும் வழி இருக்கா என்ன, இதை தவிர வேறு ஏதாச்சும் வழி உண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம இவோட கையை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிட்டே வந்து கேட்க, இப்படி நார்த்து யூக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறத யூ கேட்டுட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்ல. ஆனால் அந்த குயே என்னன்னா, ஒரு வேளை என்னோடய பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இந்த மாதிரி என்கிட்ட பேசியிருந்தான்னு வச்சுக்கோயேன், அந்த ஸ்பாட்லேயே என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்கும்போது நான் கேட்டிருப்பேன்னு சொல்ல. இந்த ஐடியா தானே நம்ம யூக்கு ஆல்ரெடி போயிட்டுருக்கு, நீ வேறு ஐடியாவை எடுத்து கொடுக்கானாமா, இப்படி உங்கள் டின்னர் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க. டின்னர் முடிச்சுட்டு நார்த்தும் வீட்டுக்குள்ளாடி வர, இந்த நார்த்து தூக்கிட்டு தான் வந்துட்டுருக்கான். உள்ளுக்கார இந்த டிம்மு யுவை பார்த்துட்டு, அடே வீட்டுக்கு வரதுக்கு இவ்வளோ நேரமா, மணி என்னாச்சு தெரியுமா, இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டு இருக்க. இதுக்கு யுவா, ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்க மாதிரி வந்து கேட்கா, நீ தான் நீங்கள் வெயிட் பண்ண சொன்ன அப்படிங்க மாதிரி இவன் சொல்ல. ஆக்சுவலாக இந்த விஷயம் வந்து இவன் கடைசியாக கீ கார்டு வாங்கும்போது நடந்தது. யுவன்னு சொல்லியிருப்பான்னா, அப்படி நீ அவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொன்னோம்னா அந்த வாசல்லையே போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். இவன் பையோட வீட்டு வாசலில் போய் நில்லுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம டிம் வந்து தப்பை புரிஞ்சுக்கிட்டு இவனோட கீ கார்டை வாங்கி இவன் வீட்டுக்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போயும் அதை பற்றி பேசலை, நான் ஒரு தெளிவுக்காக நான் வந்து சொல்கிறேன். டிம் யோகிட்டேன், ஆமாம் நார்த்து என்ன நல்லா குடிச்சிட்டானா என்ன, ஏன் இவ்வளோ குடிச்சான் அப்படிங்க மாதிரி கேட்க, ஐயோ நார்த்து குடிக்கலாம் இல்லை, அவன் கொஞ்சம் சாப்பாடு ஜாஸ்தியாக சாப்பிட்டான், அதான் ஃபுட் கோமாக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே சொல்ல. ஆனால் பைதான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து குடிச்சிட்டான்.
குயே தான் நம்ம பையன் வீட்டில் கொண்டு விடுறதுக்கு போனான். அவங்க 2 பேரும் இப்போ வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த யூ பாட்டுக்கு மண்டையை சுரந்திட்டே வந்து பேசிகிட்டு இருக்க. ஆப்போசிட்டில் உட்காந்து இந்த டைமுக்கு சரியான டென்ஷனு. இதுக்கு தான் நான் படித்து சொல்லி விட்டேனே, அவனை குடிக்க விடாதுன்னு சொன்னேனே, கேட்கல. சரி குடிச்சிட்டான், அட்லீஸ்ட் அவனை வீட்லேயே கொண்டு விட்டுருக்கலாம்ல, எதுக்காக இங்கே வந்த தண்டத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூவை போட்டு அடி அடின்னு அடிக்க. இங்கே யூ என்னன்னா, நான் அவனை கொண்டு விட்டேன், அப்புறம் நார்த்து யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்கிட்ட போய் சொன்னேன் பார்த்தியா, என்ன சொல்லணும், நானே போய் பார்க்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லி ஆள் புலம்பிக்கிட்டே பையோட வீட்டுக்கு பையை பார்க்கறதும் போகிறான். வாசல் வரைக்கும் வந்துட்டு டோரை தட்டலான்னு கையை ஓங்குறான். ஆனால் அதுக்கப்புறம் உள்ளாடி ஒரு சில சத்தம் கேட்க ஆள் அப்படியே சைலண்ட் ஆகி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்டுட்டு இருக்கான். உள்ளாடி பையன் குயவும் உட்காந்துருக்க. குய அப்படியே திரும்பி நம்ம பையை பார்த்துட்டு அவன் கையை பிடிச்சி எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்ல, இதை நம்ம பையன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் சரியான ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷனை கொடுத்துட்டு உட்காந்துருக்க. இதை குயவும் பார்த்துட்டு நீ என்ன இதை எதிர்பார்க்காத மாதிரி உட்காந்துருக்கன்னு கேட்க, ஆமாம் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவான். நான் உன்னை 10 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு உன்னை முன்னாடியே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா உன்னை பார்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, வெளியில் ஒரு சத்தம், பை கதவை தரேன்னு. இவ்வளோ நேரம் இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வெளியே என்ன டீமு கேட்டு தான் வந்து கத்திட்டு இருக்கான். இவன் இப்படி கத்துறதை பார்த்துக்கிட்டு பையன் போய் டோர் திறக்க, என் டோரை திறந்த உடனே நீ இப்போ குடிச்சிருக்க, அதனால எந்த ஒரு முடிவை போய் நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, நான் குடிச்சிருக்கேன் தான், நான் ரொம்பலாம் ஒன்றும் குடிக்கலன்னு சொல்லிட்டு பையன் சொல்லுவான். இந்த டீம் அப்படியே திரும்பி பக்கத்தில் இருக்க குயே பார்த்துக்கிட்டு, நீ நீ இப்படி ஒருத்தங்க குடிச்சிருக்கும் போது தான் உன்னோட லவ்வை பற்றி சொல்வியா என்ன, அதுவும் இந்த ஸ்டேட்டில் அவன்கிட்ட ஒரு சான்ஸ் வேற வந்து கேட்பியா அப்படின்னு வந்துட்ட. இதுக்கு குயே என்னன்னா, நீ மட்டும் என்ன யோக்கியமா, நடுராத்திரியில் உன்னோட எக்ஸோட டோரை வந்து தட்டிகிட்டு இருக்க, உன்னோட எக்ஸ் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான்னு நீ நினைக்க மாட்டியான்னு கேட்க, இது பையா என்னை பற்றி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுவானா, அப்போலாம் ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொல்ல. இதுக்கு இந்த குயே திரும்ப, நீ ஆல்ரெடி தோத்துட்ட, அவன் வாழ்க்கையை விட்டு ஒன்று துரத்தி அடிச்சிட்டான், ஆனால் நீ இன்னுமே அதை ஒத்துக்காமல் திரும்ப இங்கேயே வராதுன்னு சொல்லி ஒரு மாதிரி ஹார்ஷாக வந்து பேச, இதை பை பார்த்துக்கிட்டு நீ விடு, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நீ ஓகேவா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி குயே கேட்க, நான் ஓகே தான், நான் பார்த்துக்கேன், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம குயேவை அனுப்பிட்டு நம்ம டிம்மை வீட்டுக்குள்ளாடி கூட்டிகிட்டு வரான். உள்ளாடி வந்ததுக்கப்புறம் உனக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, சாரி நான் இப்படி என்னோடய லைனை வந்து க்ராஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணண்டாம் அப்படிங்கிற மாதிரி பை சொல்லுங்க. இல்லை நான் ஆக்டிங்லாம் ஒன்றும் பண்ணலை, கரெக்ட் தானே, குயே சொன்னது கரெக்ட் தானே, உன்னோட எக்ஸ் தானே, நான் இங்கே வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்க. பை உடனே நான் ஒன்றும் குயே சொன்ன மாதிரிலாம் உன்னை பற்றி யோசிக்கலன்னு சொல்லுவேன். அப்படி யோசிக்கலைன்னா இப்போ நான் எப்படி யோசிக்க நீ கேட்க, எனக்கு இன்னுமே ஒன்று பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணதை இன்னும் நிறுத்தவே இல்லை, ஆனால் நீ ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னேன்னா அதை நம்பணும்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வந்து பயமாக இருக்கு நீ சொல்ல. இதுக்கு நம்ம டிம்மை பையோட கையை பிடிச்சிக்கிட்டு, நானும் அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன், நான் கண்டிப்பாக என் வாழ்நாள் முழுக்கவும் கூட இருந்து என்ன நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன், அதட்டும் நம்ம திரும்ப பாய் ஃப்ரெண்ட்ஸாக சேருவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு நம்ம பையன் எதுவும் சொல்ல வரான். ஆனால் அவனை சொல்ல விடாமல் நான் தாத்தாக்கிட்ட கூட பேசினேன், தாத்தா என்னோடய ஃபேமிலி உன்னோட ஃபேமிலியும் மீட் பண்ணணுன்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஒரு வேளை என்னை பற்றின எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சும் உனக்கு என்னை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக உன்னோட பிரிஞ்சு போயிடுறேன், நான் கண்டிப்பாக என்னோட பவுண்ட்ரிஸை நான் தாண்டவே மாட்டேன், உனக்கு ஒரு வேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா கூட நான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பேன், இல்லைனா நீ வேற யார் கூடயாவது சேர்ந்து மூவ் ஆன் ஆகி போகணுன்னு நினச்சா கூட நான் எதுவுமே உன்னை தடுக்க வர மாட்டேன், ஒரு வேளை அது எல்லாத்தையுமே தாண்டியும் கூட உனக்கு என்ன பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னோம்னா திரும்ப நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸாக லவ்வர்ஸாக இருப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஓகேவான்னு கேட்க பையன் நம்ம டீமையே பார்த்துட்ருக்க. எந்த ஒரு பதிலுமே வந்து சொல்லலை, சொன்ன மாதிரியும் நமக்கு காட்டலை. அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் நம்ம யூ வந்து டிம்மை கூட்டிகிட்டு வந்துட்டு, நான் நார்த்துக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், அதுக்காக நான் ரிங் எடுக்க போகிறேன்னு சொல்ல, சரி ஆல் தி பெஸ்ட்டு, நீ நினச்சது நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிம்மும் யூக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வெட்டிங் ரிங்கை பார்க்க வராங்க. அங்கே வந்து அந்த லேடி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் ரிங்ஸ்ன்னு கேட்க, என் வெட்டிங் ரிங்குன்னு சொல்ல, அப்படியே இல்லை ஃப்ரெண்டை வச்சுருக்கக்கூடிய ஒரு வெட்டிங் ரிங் பிடிச்ச மாதிரி இருக்குது, அதனால் இது கொஞ்சம் எடுத்தாங்களையும் பார்ப்போம் அப்படிங்கும் போது கேட்க, அதே மாதிரி இந்த பக்கம் டிம்மு அவனுக்காக ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இதை எடுத்துக்கானீங்க அப்படிங்கிற மாதிரி இவனும் கேட்கான். 2 பேர் ரிங்கு ஊற்று பார்த்துட்ருக்க, இங்கே பொறுமையாக பார்த்தா போதும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் மாற்றி போட்டு கூட பார்த்துக்கலான்னு சொல்ல, இதுக்கு 2ம் கோரஸா, ஐயே இவன் என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை
இந்த பக்கம் டிம்மு அவன் என்னோட ஃப்ரெண்டு, நான் அவன் கூட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ சாரிங்க. ஆமாம் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இங்கே இல்லையா? அப்போது ரிங்கோட சைஸ் என்ன அப்படிங்க மாதிரி கேட்க, ரிங்கோட சைஸ் தானேன்னு சொல்லிட்டு இவன் அன்னைக்கு நைட்டு அளந்தான் அந்த கையை அப்படியே சுருட்டி காட்ட, அந்த லேடி ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு, சரி சரி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுக்கோங்க, நான் சைஸ் அளந்து எடுத்துக்கின்னு சொல்லிட்டு அவங்க அதை அளந்துட்டு இருக்காங்க. இப்படி ஊட்ட முடிச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி டிம்மை பார்த்து, உங்களுக்கு என்ன ரிங் சார் வேணும் அப்படிங்க மாதிரி கேட்க, இந்த டிம் அந்த ரிங்கி ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்படி எங்கே கட் பண்ணோம்னா நம்ம பையன் தான் வந்து கணிக்காங்க. பையனாத்துக்கு நைட்டு நம்ம டிம்மு சொல்லியிருப்பானே, ஒரு வேளை என்னை பற்றி நீ முழுசாக தெரிஞ்சதுக்கப்புறமும் உனக்கு என்னை பிடிச்சிருந்தா நம்ம 2 பேரும் திரும்ப லவ் பண்ணலாம். ஒரு வேளை பிடிக்கலை, உனக்கு வேறு ஏரியாஸ் தான் வந்து பிடிச்சிருந்து நீ அவங்க கூட போகிறேனாலும் நான் திரும்ப என்னோடய பவுண்ட்ரி லைன்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பானே. அந்த விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்க, அப்போ யாரோ டோர் தட்டாங்க. விளையாடி வந்ததுக்கப்புறம் பார்த்தா நான் உங்களோட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்ல, சரி வந்து உட்காருன்னு சொல்லிட்டு பை சொல்லுவான். உட்கார்ந்ததுக்கப்புறம் பைக்கிட்ட, நான் நாத்தை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும் நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்கன்னு, நான் வேணா ஒரு கான்ட்ராக்ட் கூட சைன் பண்ணுங்க, நார்த்தோட சொத்துக்களை பற்றி எனக்கு அது எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நிஜமாவே நார்த்தும் நானும் பாய் ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி தான் வந்து பழகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்க. பையன் நம்ம யூவை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு, திடீர்னு உனக்கு எதுக்கு திரும்ப நார்த்தை மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுதுன்னு கேட்க, இதுக்கு யூ என்னன்னா, நானும் டிம்மும் மேரேஜை பற்றி வந்து பேசிக்கிட்டோம். அப்போ டிம் வந்து சொன்னான், மேரேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம புதுசாக நம்மளோட ஓன் ஃபேமிலியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லிட்டு அந்த 2 பார்ட்னர்ஸும் சேர்ந்து ஒன்றா இருக்குது. லீகலாகவும் எப்போவுமே எனக்கு அது வேணும்னு தோணுச்சு, எனக்கு அது கரெக்டுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் அவனை மேரேஜ் பண்ணி ஆசைப்படுறேன்னு சொல்ல, இதுக்கு நம்ம பயட்டக்குன்னு சிரிச்சுக்கிட்டு, இப்போது நாத் வந்து ரொம்ப மெச்சூர் ஆகிட்டான், அவனுக்கே அவன் லைஃப்பில் என்ன டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும். அதனால் நாத் ஓகே சொன்னான் அப்படின்னா நான் உங்களோட மேரேஜை பற்றி தாத்தாட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நிஜமாவே வா அப்படிங்கிற மாதிரி வேறு ஷாக்கிங்காக கேட்கான். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பை சொல்லிவிட்டு, இதுக்கு மேலே நீ என்ன மிஸ்டர் பையன்லாம் கூப்பிடண்டா, நீ என்ன பையன் என் பேர் சொல்லி கூப்பிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த யூக்க ஆனந்தத்தை தாங்க முடியல. திடீர்னு வேணும் நம்ம நாட்டு மாதிரியே அப்படியே பையை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி பையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இன்னொரு விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேறு நம்ம பைட்ட கேட்க, இங்கே கட் பண்ணி நம்ம நாத்தை தான் காணிக்காங்க. நாத்தை தேடிட்டு இந்த புய அங்கேயும் அலைஞ்சிருப்பான் போல இருக்கு. நாத்தை பே நான் எங்கெல்லாம் தேடுன்னு தெரியுமா? சரி வா, நான் உன்னை ஹோம் டூர் கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு வேளை நீ என் கூட வந்தேன்னா என்னோடய பிஆர் ஒர்க்கில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண கூட உதவியாக இருக்கும்னு சொல்ல, சரி ஓகே ஒரு நிமிஷம் நான் யூக்கு மட்டும் கால் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கூப்பிடலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த குயை விடாமல், அதெல்லாம் ஒன்று வேணாம், நம்ம 2 பேரும் தான் வந்து போகிறோம், ஆல்ரெடி உன்னோட பாஸ்ட்டை நான் பேசிட்டேன், வா வா டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளம்பலான்னு சொல்லிட்டு நார்த்து காப்பி குடிச்சிட்டு இருந்திருப்பான், அதை வேற வாங்கி கீழே வச்சுட்டு குடுன்னு நம்ம நார்த்தை இழுத்துட்டு வந்துடுறான். இந்த பக்கம் பார்த்தா இவங்கெல்லாம் வீட்டை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க பலூன்லாம் வச்சு. நம்ம பை கஷ்டப்பட்டு வந்து காத்தடைச்சிட்டு இருக்க, இதை பார்த்துட்டு தாத்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிம் வாங்கி அதில் வந்து காத்தடைச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் பியூர் வேற, ஆமாம் இது ஒரு டெக்கரேஷனு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இவன் இழுக்க, ஏன் இந்த டெக்கரேஷனுக்கு என்ன குறை அப்படிங்க மாதிரி இவன் கேட்க, ஒன்றும் இல்லை கொஞ்சம் பேசிக்காக சின்னதாக இருந்தாலும் க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லுங்க. பைக்கு ஒரு மெசேஜ் வர, யார்டன் வந்திருக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா நம்ம குவேட்டன் தான். நானும் நார்த்தும் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோன்னு சொல்ல, இந்த விஷயத்த நம்ம பை திரும்பி பியூர்ட்டையும் டிம்ட்டையும் குயே சொன்னால் நார்த்தும் அவனும் பக்கத்தில் வந்துட்டாங்களான்னு சொல்ல, இவன் என்ன அந்த குயேட்டை பேசிகிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு காத்தடிச்சிட்டு இருந்திருப்பான். ஆள் அந்த பலூனை அப்படியே மொத்தமாக பறக்க விட்டுட்டு உம்முன்னு மூஞ்சி வச்சிட்டு இருக்க, என்ன பார்த்துட்டு இருக்க காத்தடை இந்த பலூன் அப்படிங்க மாதிரி பை வேறு அதை தூக்கி நம்ம டிம்ட்டை நீட்டிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நார்த்தும் நம்ம குயேவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. எந்த வீடு நம்ம யூ வந்து ஸ்கேம் பண்ணியிருப்பானே அந்த வீடாகும். இதை இறங்கி நார்த் பார்த்துக்கிட்டு, டேய் இந்த வீட்டை பற்றி உனக்கு தெரியுமா என்ன, ஐயோ நீனும் ஸ்கேமர்னு மட்டும் சொல்லிடாது தயவு செய்து, நீ ஸ்கேமர் தானேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு பதறிட்டு இருக்க. இதை குயே பார்த்துட்டு மூச்சை மேலேயும் கீழே நல்லா இழுத்து விட்டுட்டு மெதுவாக டோரை திறந்து உள்ளாடி போ பார்ப்போன்னு சொல்ல, நாத்துக்கு ஒன்றும் புரியலை. அவன் திருன்னு முழிச்சிட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்துட்டு உள்ளாடி போனால் சுற்றி பலூன் டெக்கரேஷன், சென்டரில் நம்ம ஐயோ அழகாக ஒரு ரெட் கலர் புக்கே வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக நிற்க, அதுவும் கோட் சூட் போட்டுக்கிட்டு நம்ம நாத்துக்கு என்ன நடக்கு நீ புரியல, திருன்னு முழிச்சிட்டு அவன் பாட்டுக்குள்ளாடி வரான். நம்ம நார்த்து இப்படி யூ முன்னாடி நிற்கிறத பார்த்துட்டு யூ அப்படிங்க மாதிரி கூப்பிட, யூவனா அவன் கையில் இருக்க புக்கே அப்படி நார்த்து முன்னாடி நீட்டி, எனக்கு இன்னொரு சான்ஸ் தருவியா, கண்டிப்பாக நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த வீட்டை கூட நம்மளோட வீடை ஆக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புக்கே நீட்டிட்டு நிற்க,
இங்கே நாற்று கண்ணெல்லாம் கலங்கி போய் பொக்கே வாங்குறான். இவன் பொக்கே வாங்கின உடனே இந்த யூ அப்படியே முட்டு போட்டு அவன் ஒரு ரிங் வாங்கியிருப்பானே, அந்த ரிங் எடுத்து காணிச்சு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்க மாதிரி கேட்க நம்ம நார்த்து கொஞ்சம் கூட யோசிக்கலை. கண்டிப்பாக அப்படிங்க மாதிரி மண்டையாட்டிகிட்டு இருக்கான். உடனே நம்ம யூ அவன் கையை பிடிச்சி அவன் கையில் அந்த ரிங்கை போட்டு விட்டுட்டு அந்த கையை அப்படியே கிஸ் பண்ண 2 பேருக்கும் ஒரே ஆனந்தம். ஆனந்தத்தில் 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்க எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பியூரு டிம்மு பை குயன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த வில்லியம் மேரிமின் தான் துணியை தூக்கிட்டு வருவாங்களே அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேர் பண்ணலான்னு வந்து நிற்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா இவங்க எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இந்த பியூர் வேற நீ என்ன பட்டுன்னு ஓகே சொல்லிட்ட, உனக்காக எவ்வளோ மணி நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் ரெடி பண்ணி தெரியுமா அப்படின்னு வந்து இவங்க கேட்க நான் என்னண்ணா நான் அவனை லவ் பண்ணுறேனே அதனால தான் டக்குன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே திரும்ப நம்ம இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ண இப்படியே இங்கே எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பியூர் பின்னாடி நின்றுட்டு இந்த நல்ல தருணத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம குயை கூப்பிட்டு எங்களுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து தர முடியுமான்னு கேட்க இந்த குயக்கு ரியாக்ஷன் எப்படி தெரியுமா, நான் இதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படி தானேன்னு கேட்க ஐயா அப்படிலாம் இல்லை ஆனாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து தரலாமேன்னு கேட்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் போஸ்ட் கொடுக்க இந்த குயை வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்து கொடுக்கான். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ கூட எடுத்துப்போமேன்னு பியூர் சொல்ல எல்லாரும் வீடியோ எடுக்கும்போது ஹீஸ் அப்படின்னு சொல்லணும் ஓகேவான்னு சொல்ல எல்லாரும் மண்டே ஆட்டிக்காங்க. வீடியோ எடுக்கும்போது அதே மாதிரி சொல்ல இந்த இடத்துல ஒரு நல்ல மெமரி கிரியேட் ஆகுது. பத்தாதைக்கு நம்ம டீம் வேற என்கிட்ட போலரைட் கேமரா இருக்குது அதுலேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போன்னு சொல்லிட்டு என் ஃபோட்டோ எடுக்கலான்னு போக நம்ம பை இப்படி குய தனியாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு நீனும் வா அப்படிங்க மாதிரி கூப்பிடுங்க. அவன் அதில் வந்து என்னன்னா இந்த டிம்மை நீ ஃபோட்டோவில் உனக்கு கவர மாட்டீங்க கொஞ்சம் கீழே இப்படி குனிஞ்சு வந்து நில்ல அப்படிங்க மாதிரி கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுக்காங்க. ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்க நம்ம பை பாட்டுக்கு பேக் பண்ணனாலாம் இந்த பியூர் தான் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தான். ஆள் நைஸாக பேக் பண்ணார் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான். இதை பார்த்துக்கிட்டு நம்ம யூ பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பக்கத்தில் வந்தா இல்லை வேணாம் நான் பார்த்துக்கேன் நீனும் நார்த்தும் போய் இதை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்க. தாத்தாட்டி இதை பற்றி சொல்லிடுங்க நம்ம தாத்தாகிட்ட போய் ஒரு நாள் பிளெஸ்ஸிங் வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கான். யூ பைக்கிட்ட எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் கூடவே எனக்கு இந்த வீட்டுக்கு லோன் வாங்கி கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்ல இவன் இப்படி சொல்லிட்டு கடைசியில் பை அப்படின்னு பேரை சொல்லி தான் கூப்பிடுங்க. இதை மட்டும் நான் கேட்டுட்டு வர்றா அவனோட பேரெல்லாம் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி சிரிக்க இந்த பக்கம் பையனா அவன் எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் சொன்னான் லோனெல்லாம் வாங்கினேன்னு சொன்னான் ஆனால் அதெல்லாம் ஒன்று கேட்கல அவன் என்னை பையன் கூப்பிட்டது மட்டும் தான் கதை கேட்டு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க இந்த பக்கம் நான் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பையன்னு சொல்ல இவனும் மண்டையாட்டிட்டு சரி என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுங்க. ஒவ்வொருத்தராக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டுருக்க நம்ம டிம்மும் பைக்கிட்ட வந்து நான் வேணா உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் வரியா போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட இதுக்கு நம்ம பையன் அப்படியே திரும்பி குயவை பார்த்து எனக்கு குயக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லுவேன். குயவை அந்த இடத்துக்கு வர இவங்க 2 பேரும் பேசலான்னு பார்த்தா சென்ட்ரலில் நம்ம டிம்பரை வந்து ஒட்டி கேட்குற மாதிரி நின்றுட்டுருக்கா. நம்ம பை தான் வந்து திரும்பி நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணி நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்ல சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டிம்மும் வெளியே போகிறான். அவன் போனதுக்கப்புறம் தான் இந்த குயனை கேட்கானா நான் அன்னைக்கு எனக்கு ஒன்று பிடிக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் தெரியான்னு கேட்டேன்ல இப்போ அதை யோசிச்சு பார்த்தியா உன்னோட பதில் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பை அவனோட கையை பிடிச்சிட்டு ஏதோ ஒன்று சொல்லுங்க ஆனால் நமக்கு காணிக்கல. வெளியே நின்றுட்டு நம்ம டிம்மும் அவன் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கதை பார்க்கான். கொஞ்ச நேரம் அவனுக்கு அந்த இடத்துல நிற்க முடியல. அதுக்கு மேலே அதை பார்த்துக்கிட்டு அப்படியே என் பாட்டுக்கு வாசல் நோக்கி வெளியே போயிட்டுருக்க அப்போ தான் நம்ம பை பின்னாடி வந்துன்னு எங்கே போகிற என்னை விட்டுரு போகலான்னு இருக்கியான்னு கேட்கான். இதுக்கு டிம்மு நீ அவன் கூடயே போயிடுவேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இப்படி ஒரு மாதிரி மூஞ்சி சுருன்னு வச்சுட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு என்ன கோச்சிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கான். இதுக்கு டிம் இல்லை அப்படிலாம் இல்லை நீ தான் அவன் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்ல டிம் இப்படி ஜெலஸாக உருன்னு இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷனை பார்த்துக்கிட்டு நம்ம பைக்கு சிரிப்பாக வருது. இவன் இப்படி சிரிச்சுக்கிட்டே நான் வேறு யாரையா சூஸ் பண்ணால் கூட நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன்னு அன்றைக்கி சொன்னேன் இப்போ எங்கே ஃப்ரெண்டை காணும்னு சொல்ல நான் ஃப்ரெண்டாக இருப்பேன் தான் ஆனால் நீ என்னை விட்டுட்டு போன அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க எனக்கு டைம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டீம் வேற ஒரு மாதிரி உருற நீ வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்க. இதை பை பார்த்துக்கிட்டு நான் வேண்டா நீ வேறு யாரையாச்சும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன் நம்ம 2 பேரால் கண்டிப்பாக பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸாக இருப்போன்னே சொல்லிட்டு வந்துட்டேன் நீ சொல்ல இந்த விஷயத்த கேட்டதுக்கப்புறம் தான் இந்த டிம்மோட முகத்தில் ஒரு புண்ணையே வருது. என்ன அப்படின்னா எனக்கு சான்ஸ் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் திரும்ப சிரிச்சுக்கிட்டே கேட்க ஆமாம் நீ எனக்கு சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் உன்னோட அப்பா அம்மா வந்ததுக்கப்புறம் உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேலை எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தேன்னா நம்ம 2 பேரும் திரும்ப சேர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கன்னு சொல்லுங்க.
இதை டிம் கேட்டுட்டு அவனுக்கு ஒரே ஆனந்தம். சரி வா வா போகலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு 2 பேரும் போகும்போது இந்த டிம்மு நம்ம பையோட தோல் மேலேயே கை போட்டு உருண்டுட்டு வர, இதை பை பார்த்துட்டு கையை கீழிட்டுன்னு சொல்ல, சரி சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக வந்து போகிறாங்க. இந்த பக்கம் இவையும் நாத்தையும் காணிக்கணுமே, முக்கியமாக இந்த அவன் கையில் நாற்றுக்கு போட்டுட்டு இருந்த அந்த ரிங்கி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அதுக்கு மேலே முத்தமலையும் வந்து புழிஞ்சிட்ருக்க. இதை நாத் பார்த்துக்கிட்டு போதும், இது நமக்கு வெட்டிங்கும் தேவைப்படும் தெரியும்ல அப்படிங்கும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம யுவோட கையில் அவன் இன்னும் ரிங் போடல, அதை எடுத்து பார்த்துக்கிட்டு என்னால் வெட்டிங் வரைக்கும் பொறுமையாகவே இருக்க முடியல, எப்போ நான் உன் கையில் இதே மாதிரி இன்னொரு ரிங்கை போட போகிறேன்னு எனக்கு ஆவலாக இருக்குன்னு சொல்லிட்டேமே அதை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே திரும்பி யுவை பார்த்து என்னை மேரி பண்ணிக்கிறேன்னு கேட்டதுக்கு ரொம்பவும் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்ல, என்னன்னா நீ ஓகே சொன்னதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லுங்க. முதல்ல 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே கட் பண்ணோம்னா நம்ம டிம்மு தாத்தா கிட்ட அவனோட அம்மாவும் அப்பாவையும் வந்து மீட் பண்ண கூட்டிகிட்டு வந்துட்டான் போல இருக்கு. 2 பேரும் டிம்மோட வீட்டிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிம்மு சின்ன வயசில் எப்படி இருக்கலாம், எப்படிப்பட்டவன் அப்படிங்கும்போது கேட்க, டிம்மு பொதுவாகவே ஹீரோ மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுவான். அவனோட சின்ன வயசில் நாங்கள் ரொம்பவும் வந்து கஷ்டப்பட்டு இருந்த ஒரு ஃபேமிலியாக தான் வந்து இருந்தோம். அந்த டைமில் இவன் நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வந்து பண்ணுவான். அப்போலாம் நாங்கள் அவங்ககிட்ட சொல்லுறது ஒன்று தான், நீ வளர்ந்ததுக்கப்புறம் ஒன்று நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் அவனும் இருக்கான், அவனோட பாய் ஃப்ரெண்டையும் நல்லா பார்த்துக்கிறான்னு இவங்க பெருமையாக பேசிகிட்டு இருக்க, தாத்தா டக்குன்னு ஒரு குண்டை போடுறாரு. ஆமாம், உங்கள் பையன் கடன்லாம் அடைக்கிறதுக்கு மற்றவங்களாம் ஏமாத்தினா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, இந்த பக்கம் பையன் டிம்மும் அவரை சொல்ல விடாமல் தடுக்கலான்னு நினைக்காங்க. இருந்தாலும் உண்மை தானே, எப்படி தான் தடுக்க முடியும். தாத்தாவும் அதை சொல்லிடுற. அவங்க அம்மா அப்பாவுக்கு பெரிய ஷாக்கு. டிம் நிஜமாவா இது அப்படிங்கும் போது அவங்க டிம்மா பார்த்து கேட்டா, டிம்மா அப்படியே அமைதியாக இருக்கான். ஏன்னா அவங்க சொல்லலாம் உண்மை தானே. இவனும் சோகமா, அவர் சொல்லுறது உண்மைதான், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும் மாதிரி சொல்ல, அம்மாவுக்கு இதை கேட்டோடனே வந்து தாங்க முடியலை. உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியே போய் அவங்க அழுறாங்க போல இருக்கு. அப்பாவும் இதை ஃபாலோ பண்ணிட்டே இவங்க 2 பேரும் இப்படி போகிறத பார்த்துட்டு டிம்மும் அவங்க பின்னாடியே வந்து போகிறான். அங்கே பார்த்தோம்னா அம்மா அழதான் செய்யாங்க. அப்பா வேற சமாதானப்படுத்திட்டு இருக்க. அம்மா அம்மாவையும் கூப்பிட்டுட்டு நம்ம ஃபேமிலி முன்னாடி எப்படி ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வயசில் கூட நீங்கள் யாருக்கோ கீழேயும் உட்காந்து வேலை பார்த்து தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அது ஒரு சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குட்டியோண்ட இடத்துல தான் நீங்கள் தங்கியிருக்கீங்க. அதனால தான் நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு இவன் கேட்க, அப்பா என்னன்னா நீ இந்த மாதிரி மற்றவங்க பணத்தை, அந்த அழுக்கு பணத்தை எங்களுக்கு தரும்போது நாங்கள் ஹாப்பியாக இருப்போம்னு நினைக்கிறியா? அந்த மாதிரி ஒரு பணம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் இதே மாதிரி கஷ்டப்பட்டுகிட்டே இருந்துருவோமேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ இனி எங்களுக்காக எதுவுமே வந்து பண்ணண்டா, நானும் உன்னோட அம்மாவும் எங்களை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ உன்னை பார்த்துக்கோன்னு சொல்ல வராரு. இதை டிம் கேட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி தான் இனி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் திரும்பவும் சாரி கேட்க, அப்படி அழுதுகிட்டே கண்கலங்கி ஃபேமிலியே வந்து சமாதானம் ஆகுறாங்க. இப்படி டிம்மோட ஃபேமிலி மொத்தமாக சமாதானம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க தாத்தாக்கு முன்னாடி வந்து உட்கார, தாத்தா கிட்ட என்னோட பையன் இப்படி பண்ணுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கல, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து மன்னிப்பு கேட்காங்க ஃபேமிலியாட்டு. நாங்கள் இவ்வளோ தான் மன்னிப்பு கேட்டாலும் இதெல்லாம் வந்து பத்தாதுன்னு சொல்லிட்டு தாத்தா காலில் போய் விழலான்னு தாத்தா இதை பார்த்துக்கிட்டு, ஐயோ இதெல்லாம் வேணாம், நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த அளவுக்குலாம் போண்டான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க ப்ளேஸில் போய் உட்காந்துக்காங்க. தாத்தா இதை பார்த்துக்கிட்டு, இத்தனை நாள் அவன் பண்ணது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து அவன் நீ அப்படி தப்பு பண்ண மாட்டான், திருந்திட்டா அப்படிங்கிற விஷயத்த நிரூபிச்சுட்டு தான் இருக்கான். அவன் என்னோட பேரனை கூட லவ் பண்ணுறான். ஆனால் இவ்வளோதான் அவன் ப்ரூவ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் அவன் ப்ரூவ் பண்ணதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இருந்தாலும் அவனோட வழியில் நான் வந்து குறுக்க வர மாட்டேன். ஒரு வேளை பை வந்து டிம்மை திரும்பி அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கான் அப்படின்னா நான் அதுக்கு குறுக்க வர மாட்டேன்னு இவர் சொல்ல, இந்த டிம்க்கு ஒரே ஆனந்தும் பைக்குமே தான். டிம் தாத்தா கிட்ட நிஜமாவான்னு கேட்க, தாத்தா சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு மண்டிடுறாரு. டிம் உடனே என் வாழ்நாள் முழுக்க நிச்சயமாக நான் ஒழுங்காக இருப்பேன், ஒழுங்காக இருந்து நான் நல்லபடியாக இருப்பேன்னு நிரூபித்து கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்க, தாத்தாவும் சரின்னு மண்டிடுறாரு. இந்த பக்கம் டிம்மோட அம்மா நம்ம பைக்கிட்ட, என்னோட பையன் பண்ண எல்லா விஷயத்துக்குமே வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னோட பையனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நம்ம பையன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்படி இங்கே எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்க, தாத்தா பாட்டுக்கு ஒரு மூலையில் உட்காந்து இந்த காலத்து பிள்ளையில வளர்க்க மட்டும் தான் முடியுது, யாரால கண்ட்ரோல் பண்ண முடியுது, என்ன பண்ணாலும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் பாட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு இருக்கக்கூடிய 2 பேருங்களும் இந்த வேலையை தானே பார்த்துட்டு வந்து நிற்கானுங்க. அப்புறம் எல்லாருமே பேசி முடிச்சதுக்கப்புறம் தாத்தாவும் நம்ம டிம்மோட அம்மா அப்பாவும் கிளம்ப, டிம்மோட அம்மா அப்பா கிளம்பும்போது டிம் கிட்ட,
நீ இந்த வீட்டை விற்றுக்கிட்டு எப்படியாச்சும் அந்த கடன் நினச்சிக்கிட்டு இனி ஒழுங்காரு, நல்லபடியாக பார்த்துக்கோ உடம்பெல்லாம் அப்படிங்கும்போது சொல்ல, நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு விடைபெற முடியாமல் ஒரு அன்பை வந்து பரிமாறி அவங்க வந்து கிளம்புறாங்க. பையன் தாத்தாவை அனுப்பிட்டு உள்ள வர, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்க மாதிரி டிம் வந்து பையிட்ட சொல்லுவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பால்கனியில் போய் பேசிகிட்டு இருக்காங்க. டிம் பைக்கிட்ட, என்னோடய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்து, ஆனால் இது ஒரு காரணமாக சொல்லி நான் மற்றவங்கள ஏமாத்திருக்கக்கூடாது, நான் மற்றவங்கள இப்படி காயப்படுத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். கூடவே நான் இனி உன்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, இந்த பக்கம் பையன் என்னன்னா, நீ சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் நம்ப போகிறது இல்லைன்னு சொல்லுவேன், ஆனால் நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கேன்னு சொல்ல. இதை கேட்டதுக்கப்புறம் டிம்முக்கு ரியாக்ஷனை பார்க்கணுமே, நிஜமாவா ஒரு இப்போன்னு சொல்லிட்டு அப்புறம் மாற்றி சொல்லக்கூடாது, மாற்றி பேசக்கூடாதுன்னு சொல்ல. அப்படிலாம் பேச மாட்டேன், ஆனால் நம்ம இந்த தடவை கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போவோம் தெரியும் அப்படிங்க மாதிரி இவன் இழுக்க, இவன் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம டிம்மை போய் நம்ம பைய டைட்டாக ஹக் பண்ணிட்டு, நான் உன்னை பேபின்னு கூப்பிடலாமா திரும்ப அப்படிங்க மாதிரி பெர்மிஷன் கேட்க, இதுக்கு பை உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோ, என்கிட்டதெல்லாம் கேட்கண்டான்னு சொல்ல. இதுக்கு நம்ம டிம் அப்படியே திரும்ப நம்ம பையை பார்த்து பேபின்னு கூப்பிடுவான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் பேபின்னு கூப்பிடுவான். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் வந்து பேபி. உண்மையாக சொல்லணும்னா இவங்க தாயில் டீராக் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது கேட்கே ரொம்ப அழகாக இருக்கும். கேட்கும்போது எனக்குமே அப்படி நெஞ்சம் குழு குழுன்னு ஆயிடுச்சு. இப்படி சொல்லிட்டு நம்ம பையை பார்த்து அப்படியே ஸ்லோவாக போய் கிஸ் பண்ண, நம்ம பையன் வந்து கிஸ் பண்ணுறான். இப்படியே இந்த எபிசோடு ஹாப்பியாக முடியுது. ஒரு வழியாக நம்ம டிம்மோட லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் வந்து மை ரொமான்ஸ் கேமரோட லாஸ்ட் எபிசோட். அந்த எபிசோடில் கண்டிப்பாக இவங்களுக்கு மேரேஜ் அல்லது ப்ரொப்போசல் எதுவாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் எபிசோட் சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் எபிசோட் கூட ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்ல. சரி ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் காய்ஸ். நான் உங்கள் நீயும் நானும் பிஎல் தமிழ். பாய்.